அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்யூ நிறுவனத்திலிருந்து மருத்துவர். இப்போ நம்ம பார்க்க போகிற குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருமணமாகி கர்ப்பம் தரித்த கர்ப்பமான பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான காரணங்கள். அதாவது தவிர்க்க வேண்டிய அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு முறையை சொல்கிறோம். என்னென்ன உணவு முறைகளை கட்டுப்பாட்டில் இருக்கலாம், தவிர்க்கலாம். அந்தந்த உணவு முறைகள் கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருக்கிறது நல்லது, பிறக்கின்ற சிசுவுக்கு நல்லது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிகள் எதையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக எதை தவிர்க்கலாம், எந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா நம்ம குழந்தைகள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பாலாக குடிங்க. உங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு பானம் குடிக்கணும், சூடாக குடிக்கணும், நீங்கள் பால் குடிங்க, தப்பு கிடையாது. தயவு செய்து உங்கள் வீட்டில் அப்நார்மலாக அப்பப்போ குடிக்கிற காப்பி டீயை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு நீங்கள் மித சூட்லேயே எல்லாமே சாப்பிடுங்க, அதுலேயும் பால் குடிங்க, தவறு கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட குளிர்பானங்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட சாப்பாடாக இருக்கட்டும், முந்தின நாள் வச்சது, 2 நாளைக்கு முன்னால் வைத்தது, இந்த மாதிரியான சாப்பாடை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே தவிர்த்துருங்க. தயவு செய்து ஃப்ரிட்ஜில் உள்ள ஆகாரங்கள் எதையுமே சாப்பிடாங்க, தவிர்த்துருங்க. குளிர் சாதனத்தால் உபயோகப்படுத்தப்பட்ட எந்த சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் சாப்பிடாதீங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம், தப்பு கிடையாது. அது எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்காது. குளிர் இல்லாமல், அதாவது ஐஸ் போடாமல் நீங்கள் சாப்பிடலாம். ஐஸை முற்றிலும் தவிர்க்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த குளிர்சான வசதி கொண்ட எல்லா விஷயத்தையும் தவிர்த்துருங்க. மிதமான சூட்டில் குடிச்சு பழவங்க. அதேமாரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குக்கரில் வேக வச்சா மட்டும்தான் நல்லா வேகும். சாதாரணமாக வேக வைக்கிறது சரியாக வேகாமல் பாதி வேக்காட்டில், அரை வேக்காட்டில் சாப்பிடப்பட்டவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா நல்லா வெந்துச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் போயிடும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கறி மீனாக இருக்கட்டும், சிக்கன், மட்டன் எதுவாக இருக்கட்டும், நான்வெஜ் ஐட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், அதை பார்த்தீங்க அப்படின்னா அரை வேக்காட்டில் சாப்பிடவங்க இருக்காங்க. ஒரு வேளை அது வெந்துருச்சு அப்படிங்கிறக்காக அரை வேக்காட்டில் நீங்கள் இறக்கி கூட சாப்பிட்றலாம். ஒரு வேளை கடைகளில் நீங்கள் சாப்பிடும்போது கூட நீங்கள் அந்த வேகாத உணவுகளை உங்களுக்கு தந்துடலாம். அதை முற்றிலும் தவிர்த்துருங்க. கண்டிப்பாக நல்ல பாயிலான உணவுகளையே சாப்பிடுங்க. அறகுறையாக வெந்தது வேகாததெல்லாம் சாப்பிட்றாதீங்க. அது கர்ப்பிணி பெண்களுக்கு சரியாக வராது. உங்களுக்கு அது உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மசாலா ஐட்டங்கள் நிறைய, அதாவது மசாலா சேர்த்து தூக்கலாக இருக்கும். சில நேரங்கள் பிரியாணியில் மசாலா தூக்கலாக இருக்கும், வீட்டில் வைக்கிற சாப்பாட்டில் தூக்கலாக இருக்கும், வெளியே வைக்கிற அசைவ உணவில் மசாலா தூக்கலாக இருக்கும், சப்பாத்திக்கு உள்ள குருமாக்கள் மசாலா அதிகமாக இருக்கும். இந்த மசாலாக்கள் சேர்த்து சாப்பிடப்பட்ட உணவு வகைகள் கிட்ட கொண்டு வரும்போதே முகத்தில் மசாலா வடை தான் அடிக்கும். இதை ரொம்ப தவிர்த்து நார்மலாக என்ன சாப்பாடு சாப்பிடுவோமோ, அதாவது சராசரி வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட கொஞ்சம் கம்மியான எரிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது மிக நல்லதாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டப்பால் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம். நல்ல ஆரோக்கியமான பால் குடிங்க. சத்தான டாக்டர் ரெஃபர் பண்ண நிறைய பானங்கள் இருக்குது, அதை சாப்பிடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள், அதை அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செக்கப் கரெக்டாக போங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நல்லது. உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியும் நாடி துடப்பும் எப்பவும் எப்படி இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரசவம் ஆகுது வரைக்கும் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல வேலைகள் செய்யுங்க. குனிஞ்சு நிமிந்து வேலைகள் செய்தனால உங்களுக்கு சுகப்பிரசவம் பிறகு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் எல்லா வேலையும் செய்ய ஆட்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நடக்காமல் எடுக்காமல் ஒரே இடத்துல அப்படியே இருந்துட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த பிறப்பிறப்பு வாய் திறக்காமல் உங்களுக்கு சுகப்பிரசவம் பெறது ரொம்ப கஷ்டமாயிரும். எப்போவுமே சுகப்பிரசவத்துக்காக மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. சிசரிங்கை தவிர்க்கிறது நல்லது. இந்த ஆகாரங்களை நல்லபடியாக சாப்பிட்டு பாருங்கள். தேவையான உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக எதையோ ஒன்றெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடாதீங்க. உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அதை அளவோடு சாப்பிடுங்க. இது நல்ல ஒரு பயனாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல ஒரு ஆடியோடைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.